Hello everyone. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பையிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி 9:15 to 9:45 வரைக்கும் ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பையிங். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தேர்டு ட்ரேட் வந்து MCXL பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் 6 PM ஈவினிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 43,900 கால் ஆப்ஷன் அண்ட் 43,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் லைன் ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கால் ஆப்ஷன் வர்றப்ப ஃப்யூச்சரில் வந்து பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஃப்யூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பை மட்டும் பண்ணும், செல்லிங் பண்ணாது. செல்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேபிட்டல் அதிகம். ஸோ அதனால் வந்து நமக்கு இது ஆப்ஷன் பை மட்டும் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிற மார்க்கெட் பார்க்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் நமக்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு, நமக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் பை வந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு. ஸோ இதை ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2:1 இருக்கும். ஸோ ஏன்னா ஓப்பனிங் ஹவர்ஸில் பண்ணுறதுனால 2:1 வச்சு பண்ணுறோம். ஸோ 2:1 வந்து 1000 rupees லாஸ் இருக்கும், 500 rupees ப்ராஃபிட் இருக்கும் ஒரு லாட் பொறுத்த வரைக்கும். ஸோ 1:1 வச்சு நம்ம ட்ரேடிங் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியில். பட் வந்து அக்யூரசி அவ்வளவா இல்லை. ஸோ 2:1 வச்சு பண்ணுறப்ப நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஹை பார்த்தீங்கன்னா வந்து 4,625 வரைக்கும் போயிருக்கு. மேக்ஸிமம் லோ வந்து 11,875 வரைக்கும் போயிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். அதே மாதிரி இந்த ரோபோ பொறுத்த வரைக்கும் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து அதை ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சிக்னல்ஸ் வர பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ அதே மாதிரி ட்ரெண்டு மாறுறப்ப வந்து ஸோ ப்ரீவியஸ் சிக்னல் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு புது சிக்னல் நமக்கு எடுக்கும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா வந்து ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிறப்போ வந்து கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் நமக்கு எடுக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 16,500 rupees ப்ராஃபிட் இருக்குது. 50,000 ப்ராஃபிட் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம 80,000 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஹை வந்து 24,500 வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. ஸோ 35,000 வந்திருக்கு மேக்ஸிமம் ஹை இப்போ. ஸோ டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் வந்து நமக்கு 52,125 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. ஆர்டர் புக் பார்க்கலாம். இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 374.75 பை பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் வந்து 395.6 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங்கை பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 52,125 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயமாச்சு டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அப்டேஷன் வரும். தேங்க்யூ.